டூ டூ லிஸ்ட் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களே நிறைய தடவை க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. நான் ஜிம்முக்கு போகணும், நியூ ஸ்கில் கற்றுக்கணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க, அடுத்த நாளைக்கு அந்த விஷயத்த பண்ணியிருக்கவே மாட்டீங்க. போக போக உங்கள் மைண்டே லேர்ன் பண்ணியிருக்கும். நீங்கள் என்ன தான் டூ டூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணாலும் அதை முடிக்க போகிறது இல்லை. நம்ம க்ரியேட் பண்ணவே வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஹேபிட்டே கம்ப்ளீட்டாக நீங்கள் விட்டுருப்பீங்க. பட் இன்னியோட அது நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா அந்த டூ டூ லிஸ்ட்டை தூக்கி நீங்கள் குப்பையில் போட்டுங்க. நம்ம பண்ண போகிறது டு பி லிஸ்ட். இது எங்கேயுமே உங்களால் கற்றுக்க முடியாது, யாரும் உங்களுக்கு சொல்லி தரவும் மாட்டாங்க. ஏன்னா இது நான் பர்சனலாக 200 புக்கு படித்து ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து என் மைண்டில் தோணுன ஒரு ஐடியா. அதாவது என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வந்த ஐடியா. அண்ட் இதை நான் லேர்ன் பண்ணி என்னோட கிளைண்ட்ஸுக்கு டீச் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் கொண்டு வந்து ஒரு பக்காவான எவிடன்ஸோட பேசுகிறேன். இது ஒர்க் ஆகலைன்னு வைங்களேன், ஆகலாம் இல்லை, இது ஒர்க் ஆகியே ஆகும். ஏன்னா அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன், கன்ஃபார்ம் இது ஒர்க்கே ஆகும். ஏன்னா இன்னி வரைக்குமே இதை வச்சு தான் நான் இவ்வளோ தூரம் குறைச்சிக்கிட்டே இருக்கேனே. முக்கால்வாசி ஒர்க் எனக்கு டன் ஆகிறதுக்கு காரணமே இந்த ஒரு டூ பி லிஸ்ட்னால மட்டும்தான். அண்ட் யாராவதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். நாளைக்கு தான் உங்களோட லாஸ்ட் டேவே. நாளானில் இருந்துட்டு ஒரு துளி கூட ப்ரொக்ராஸ்டினேஷன் நீங்கள் பண்ணவே மாட்டீங்க, ஒரு துளி கூட டிஸ்ட்ராக்ஷன் போகவே மாட்டீங்க, ஒரு துளி கூட இதை நாளைக்கு பண்ணாலும் விடவே மாட்டீங்க. அதாவது நாளானில் இருந்துட்டு உங்கள் கோல் ஸ்டார்ட் ஆகுது, டெய்லியுமே பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. பிகாஸ் கோல் எவ்வளோ பெருசு இருந்தாலும் டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்மால் ஹேபிட்ஸ் தான் முக்கியம். பில்டப்லாம் ஓகே. முதல்ல இந்த டூ டூ லிஸ்ட்டு ஏன் ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரே ஒரு நோக்கம் ப்ரொடக்டிவிட்டி தான். அதாவது என்ன பண்ணணும், போய் இதை பண்ணுங்கள் அப்படின்றது தான். பட் உங்கள் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, அது ரெண்டு விஷயத்தை ஹேட் பண்ணும். ஒன்று ஹார்டாக இருக்கிற விஷயம், இன்னொன்று அன்ஃபெமிலியராக இருக்கிற விஷயம். இப்போது நீங்கள் புதுசாக எழுதி வைப்பீங்க, நான் புக்கு படிக்கணும், இது படிக்கணும், இதை பண்ணணும், இப்படி பண்ணணும், ஒரு 5 லிஸ்ட்டு. பட் இது எல்லாமே உங்களுக்கு புதுசான விஷயம், அன்ஃபெமிலியரான விஷயம். அதுலேயும் சிலது ஒரு ஹார்டான விஷயமா இருக்கும். ஸோ பார்த்தோன்னே உங்கள் மைண்ட் என்ன பண்ணணும், இது என்ன இவ்வளோ ஹார்டாக இருக்குது, நீ ஒன்றும் கொடுங்க வேணாம், நீ வந்து இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அகைன் இந்த ரீல்ஸு ஸ்க்ரோல்ஸு அப்படி இருந்த இடத்துல அப்படி இருக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு இன்னுமே கில்ட் ஆகும், என்னடா நம்ம லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிறோம் ஆனால் இன்னும் பண்ணாமல் இருக்கிறோம், உட்காந்து இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்கள் மைண்டோட ஒரே ஒரு வேலை என்னென்னா உங்களை சர்வை பண்ண வைக்கிறது தான். அப்போலேருந்தே அதுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், நம்ம பண்ணுற விஷயம் சேஃப்டியாக இருக்கா, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா, அப்பப்போ அந்த விஷயத்த பண்ணும். ஒருவேளை நீங்கள் பண்ணுற விஷயம் அன்சேஃபாக அன்ஃபெமிலியராக இருந்துச்சுன்னா அப்படியே உங்கள் மைண்டு பேக் அடிச்சிடும். இதால் தான் நீங்கள் என்ன தான் டூ டூ லிஸ்ட்டு போட்டாலும் அது எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் உங்கள் மைண்டுக்கு அந்த விஷயம் பண்ணுறது பிடிக்கல. இப்போது நம்ம மைண்டை மேனிப்புலேட் பண்ண போகிறோம். எப்படின்னா பை யூஸிங் த டூ பி லிஸ்ட். ஏன்னா நீங்கள் டூ டூ லிஸ்ட்டில் என்ன பண்ணுன்றதான் போட்டிருக்கோம், ஆனால் டூ பி லிஸ்ட்டில் நீங்கள் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராக இருக்கீங்க அதுதான். ஏன்னா இப்போ உங்கள் ஓல்டர் வெர்ஷனில் இருந்துட்டு ஒரு புது ஹேபிட்ஸ், அதாவது புது டூ டூ லிஸ்ட் நீங்கள் பண்ண நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களால் பண்ணவே முடியாது. பட் ஒரு புது வெர்ஷனால தான் அந்த புதுசாக இருக்கிற டூ டூ லிஸ்ட்டை நீங்கள் பண்ண முடியும். இப்போது ஒரு 5 லிஸ்ட்டு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹாவ் டு லேர்ன் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், ஆர் யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் அன் இன்டர்வியூ, ஆர் யூ ஹாவ் டு கோ ஃபார் ஜிம், திஸ் அண்ட் தட். ஃபஸ்ட்டு அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்கள் படிக்கணும். அண்ட் இன்னி வரைக்குமே நீங்கள் இது கான்ஸ்டண்ட்டாக ப்ரொகாஷன் பண்ணிகிட்டே வருவீங்க. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் பிரெயினுக்கு அது அன்ஃபெமிலியராக இருக்குது, ஹார்டாக இருக்குது, திஸ் அண்ட் தட். இனிமேட்டு அந்த லிஸ்ட்டில் ஐம் கோயிங் டு ஸ்டடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இல்லை, ஐம் ஸோ எக்ஸைட்டட் டு ஸ்டடி த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஒன்றும் இல்லை, ஐம் ஸோ எக்ஸைட்டட். அந்த வார்த்தையை ஆட் பண்ண போகிறீங்க, அந்த வார்த்தையை ஃபீல் பண்ண போகிறீங்க. அந்த விஷயம் நடக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் இந்த எமோஷனில் தான் இருக்க போகுதுன்னு முன்னாடியே உங்கள் மைண்ட்கிட்ட சொல்ல போகிறீங்க. உங்கள் மைண்டு அதை பார்த்த உடனே ஓகே இந்த விஷயம் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குமா, அப்போது போய் அந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு தான் உங்கள் மைண்டு அந்த இடத்துல இறங்கி செய்யுமே. பட் நீங்கள் அந்த விஷயத்த பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் போர் அடிக்கும், ட்ரெயின் ஆகும், ஒன்றுமே கற்றுக்க முடியாது, கற்றுக்கினாலும் வேல்யூபிள் கிடையாது, இதை நான் கற்றுக்கிட்டு என்ன பண்ணப்போ, உங்கள் மைண்ட் அங்கேயே ஆஃப் ஆகிடும். நீங்கள் இந்த விஷயத்த பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதேமாதிரி தான் நிறைய பேர் அந்த ஜாப் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. பட் இந்த ஜாப் வந்து இப்போலாம் அவ்வளோ வேல்யூபிளாகவே இல்லை, முதல்ல நான் வந்து ஒரு குட் எனஃபான இது படித்தாலும் இதெல்லாம் போதுமா, எவ்வளோ படித்தாலும் பற்ற மாட்டேங்குது, இன்னும் நீங்கள் போய் படிக்கவே ஆரம்பிக்கல, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பிக்கல. ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்படி தான் போகும்ன்ட்டு ஒரு ஸ்லைட்டாக 4-5 எமோஷனோட ஆட் பண்ணி இப்படி தான் இருக்கும் நீங்கள் சொல்லிகிட்டே வரீங்க. ஸோ அப்படி என்ன நடக்க போகுது கடைசியில்,
ரியாலிட்டி எப்படி இருக்குன்றது முக்கியம் இல்லை. ரியாலிட்டி இப்படி தான் இருக்க போது நீங்கள் முன்னாடி இமேஜின் பண்ணி பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் அமையும். ஈவன் தோ உங்களோட ஒர்க்கு வந்து ரொம்பவே ஃபன்னாகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும். பட் அது ட்ரைனிங்காகவும் டயர்டாகவும் இருக்கும்னு நீங்கள் முன்னாடியே சொன்னதுனால, முன்னாடியே உங்கள் மைண்டில் அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறனால, ரியாலிட்டிலையும் அந்த விஷயம் அப்படியே தான் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி. அதான் சொல்கிறேன், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு அவங்களோட மைண்டை ஒரு தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. வாட் கேன் வி டூ, வாட் கேன் வி டூ. அண்ட் நான் மோஸ்ட்டாக இன்னொரு விஷயம் பார்க்குறது, பீப்புள் அன்கன்சிஸ்டண்டாக இருக்கிற விஷயம் வந்து அந்த அவங்க பாடி வந்து மூவ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை ரன்னிங்காக இருக்கலாம். எனி டைப் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கான்ஸ்டண்ட்டாக ப்ரொகாஷன் பண்ணி இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இருக்கிற கோல் வந்து அந்த பாடி வெயிட்டை லூஸ் பண்ணணும், இல்லை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான். அண்ட் நிறைய பீப்புள் வந்து எப்படி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த மொத்தம் அவங்களோட வெயிட் லாஸே செல்ஃப் ஹேட் தான். இப்போ பாரு, நான் நிறைய சாப்பிட்டேன் கண்டதையும், போய் ஜிம்முக்கு போய் என்னோட உடம்பை நான் போய் பனிஷ் பண்ண போகிறேன், போய் இந்த சனியம் பிடிச்ச தொப்பையை நான் போய் குறைக்க போகிறேன், இந்த பாரு எனக்கு இங்கெல்லாம் எவ்வளோ அசிங்கமாக இருப்பாரு, என் ஃபேஸ் எவ்வளோ ஃபேட்டாக இருப்பான், இது எப்படி இருக்க போகிறேன், நான் போய் ஜிம்முக்கு போய் நான் குறைக்க. இந்த செல்ஃப் ஹேட்டு உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு மோட்டிவேஷன் கொடுக்க நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு, 2 நாளைக்கு, போக போக கேஸ் தீர்ந்துடும். பட் இன்ஸ்டட் உங்கள் 2 டேஸில் ஜிம்முக்கு போகிறதுக்கு இருக்குது. பட் எப்படி பாருங்கள், ஐ எம் கோயிங் டு செலிப்ரேட் மை பாடி பை ஒர்க்கிங் அவுட். ஐ எம் கோயிங் டு செலிப்ரேட் மை பாடி பை ஒர்க்கிங் அவுட். ஜஸ்ட் அந்த வார்த்தை நீங்கள் சொல்லியே பாருங்களேன், கோயிங் டு செலிப்ரேட் மை பாடி பை ஒர்க்கிங் அவுட். இப்போது ஜிம்முக்கு போகிறதுன்றதே ஒரு செலிப்ரேஷனாக உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ உங்கள் மைண்ட் என்ன பண்ணும்? ஒரு விஷயம் ஜாலியாக இருக்குதுன்னா ஜாலியாக இருக்க விஷயத்தை தேடி தான் போகும். ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறது, அந்த ப்ரொகாஷன் பண்ணுறது ஜாலியாக இருக்கும். ஏன்னா உங்கள் மைண்டை நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கீங்க. அதேமாதிரி தான் நீங்கள் பண்ண போகிற விஷயத்தையும் இட்ஸ் கோயிங் டு பி ஸோ ஆசம், ஸோ எக்ஸைட்டிங். தென் உங்கள் பிரெயின் வந்துட்டு எப்படா போவோம்னு அந்த டோபமைனை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த விஷயம் நடக்க போகிறது முடியும். ஸோ அந்த விஷயம் வரும்போதும் நீங்கள் போய் ஒரு எப்படின்னா அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸே இருக்காது. போகணுமா, செய்யணுமா, அப்படியே நீங்கள் போய் பாய ஆரம்பிச்சிடுவீங்க. நான் ஸ்கூலில் இருக்கும்போது பேஸ்கெட்பால் ப்ளே பண்ணும்போது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதை இமேஜின் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னோட மைண்டில். நான் பேஸ்கெட்பால் விளாட போகுது, எவ்வளோ ஜாலியாக இருக்க போகுது, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நான் போய் ஷூட் போடுவேன், இப்படி நடக்க போகுது தொடர்ந்து இமேஜின் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ பாசிட்டிவாக என் மைண்டில் அப்படியே அந்த விஷயத்தை இமேஜின் பண்ண என் மைண்டுக்கும் அது ரொம்பவே பிடிச்சி போயிடும். வாடா போய் பண்ணலான்னு. பட் நான் இதுவே கான்ஸ்டண்ட்டாக ஐயோ அது எவ்வளோ கடுப்பாக இருக்க போகுது, எவ்வளோ ட்ரைனிங் இருக்க போகுது, ஐயோ இப்படி இருக்க போகுது, இப்படி இருக்கும் நெகட்டிவாக சொல்லினே விஷுவலைஸ் பண்ணி இருந்தீங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிடும். என்னால் போய் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணவே முடியாது. இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். முக்கியமாக நீங்கள் ஏதாவது ஒரு புது விஷயம் செய்ய போது தான் உங்களுக்கு அதிகமான ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுமே. ஃபார் எக்ஸாம்பிள், இது வரைக்கும் நீங்கள் 9 to 5 ஜாப் போயின்னு இருக்கீங்க, திடீர்னு கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது அங்கே அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் ஆகும். லைக் ஏன்னா புதுசாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க. புதுசாக எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் உங்கள் மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்ஃபேமிலியராக இருக்கனால உங்களை பின்னாடி தள்ளி விட்டுரும். அந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு கிரியேட் எ வீடியோ ஃபார் மை 1 follower. அவ்வளோதான். அதான் உங்களோட டூ டூ லிஸ்ட்டு. ஸோ ஒரு ஃபியரு, ஒரு கில்ட்டு, ஷேம்லேருந்து உங்களோட எனர்ஜி டக்குன்னு அந்த கிரேட்ஃபுல்க்கு மாறிடுது. வா, அந்த ஒரு ஃபாலோவர் இருக்கிறான், அவனுக்காக நான் போய் வீடியோ பேச போகிறேன். உங்களோட எனர்ஜி எப்படி டக்குன்னு அப்படி ஷிஃப்ட் ஆகுது பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி கான்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு ப்ரெஷரில் இருந்துகிட்டே இருப்பீங்க. அவுட்கம் ஃபோக்கஸ்டாக, அவுட்கம் ஓரியன்டாக இருக்கிறதுனால அப்படி பண்ணணும்னு இந்த வீடியோ ஹிட் ஆகுமா, அந்த வீடியோ அவனுக்கு போய் சேருமா, அது கமெண்ட் வந்துச்சா, இப்படி பார்த்தேன் நான், இப்படி வந்துச்சா, அப்படி வந்துச்சா, அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே ஃபோக்கஸ்டு கிடையாது. நம்மளுக்கு ஒரே ஃபோக்கஸு அந்த ஒரு ஃபாலோவர்ஸ்க்கு நான் பேசணும்னு நினச்ச விஷயத்த நான் பேசுகிறேன்னா அவ்வளோதான். வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன்னா தட்ஸ் ஆல் ஐ கேர். அதுக்கப்புறம் நடக்கிற எந்த விஷயமும் என்னோடய இதில் கிடையாது. அண்ட் இப்போ ஃப்யூச்சர்லேயே நான் ஏதாவது ஒரு புது விஷயத்தை பண்ண போகிறேன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ என்ன ஒரு இடத்துல போட்டாங்கன்னா அங்கே போய் பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணணும், இதே லிஸ்ட் தான் பயன்படுத்துனேன். உடனே ஐயோ பப்ளிக் ஸ்பீக்கிங் போய் அப்படி போய் பேசணுமா, ஐயோ என்ன நினைப்பாங்க, சிரிச்சிட போகிறாங்க, இப்படி நினைப்பாங்கன்ட்டு நெகட்டிவாக விஷுவலைஸ் பண்ணாமல், அதாவது அந்த ஒர்ஸ்ட் கேஸ் சீனரியை இமேஜின் பண்ணி என்னோட மைண்டை பயன்படுத்தாமல் அது இப்படிலாம் பாசிட்டிவாக இருக்க போகுது, இப்படிலாம் ஜாலியாக இருக்க போகுது, தொடர்ந்து பேசி அப்படி நான் பண்ண போகிறேன். இவ்வளோதாங்க. அந்த விஷயத்துக்கு முன்னாடி என்ன எமோஷனை ஃபீல் பண்ணி நீங்கள் என்னவாக இருக்க போகிறீங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படின்ட்டு டெய்லி அந்த 5 லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிடுங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த எமோஷனை ஃபீல் பண்ணுங்கள் அந்த விஷயத்த பண்ண போகிறதுக்கு முன்னாடி.
முடிஞ்சு போச்சு. வேறு என்ன வேணும்? வேறு ஒன்றுமே இல்லை. 2 விஷயந்தான். நீங்கள் என்ன மோடில் இருக்கீங்க? சர்வைவல் மோடில் இருக்கீங்களா, இல்லை க்ரியேட்டிவ் மோடில் இருக்கீங்க? சர்வைவல் மோடுன்னா எப்போதுமே அலர்ட்டாக இருப்பீங்க. அலர்ட்டாக இருக்க ஆரம்பிக்கும் போதே உங்கள் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் ப்ரீத் வந்து ஷேலோவாக ஆரம்பிக்கும். இல்லாத ப்ராப்ளம் கூட உங்கள் கண்ணுக்கு ப்ராப்ளமாக தெரியும். எப்போதுமே பாட்டமாக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் மைண்ட் வந்து கிளியராக இருக்கவே இருக்காது. ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட் இப்படின்னு இருக்கும். பட் க்ரியேட்டிவ் மோடுனா நீங்கள் காமாக ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் என்ன விஷயத்த பண்ணணுமோ அதை மட்டுமே நீங்கள் பண்ணுவீங்க. எந்த ஒரு பெருசாக எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல். அதாவது இப்போ பண்ண போகிற விஷயத்த ஒரு பியூராக, ஃபன்னாக, என்ஜாயபுளாக ஃப்ளோ ஸ்டேட்டில் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஃப்ளோ ஸ்டேட் எப்போ வரும்னா, when you're not thinking about the outcome, when you are actually enjoying what you are doing because you are doing those things. I'm going to celebrate my body through workout. ஸோ என்னோடய அவுட்கம், அதாவது நான் வந்து இப்படி வரும் அப்படி வரும் அப்போல்லாம் வந்து ஜிம்முக்கு போகல. ஜிம்முக்கு நான் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் போகிறேன். ஸோ அப்படியே அந்த ஜிம்மே ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் தான் போகும். பிகாஸ் ஐம் என்ஜாயிங் வாட் ஐம் டூயிங். ஆனால் எந்த விஷயத்தையும் நான் பண்ண அவசியமே இல்லை. என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த ஒர்க் எல்லாமே. தட்ஸ் ஆல். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்ட் இந்த டூ டூ லிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ண போகிறீங்க. உங்களோட டூ டூ லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாருமே அனுப்புங்க. எல்லாத்தையுமே பார்ப்பேன். பட் ரிப்ளை பண்ண முடிஞ்சால் எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் என்னோடய டூ பி லிஸ்ட் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி கூட ஆகஸ்ட் 1 பட் நான் 2 போட்டு வச்சுருக்கேன். பட் இதுதான் என்னோட இன்றைக்கான டூ பி லிஸ்ட். ஐ திங்க் எல்லாமே லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். I'm so excited to shoot 3 videos and an Insta video. I'm so grateful to speak to my client who needs my help. I'm so excited to celebrate my body. I'm so excited to go to a hair salon. Yeah, முடி வெட்டியே ஆகணும். ஏன்னா நான் அதிகமாக ப்ரொகாஷன் பண்ணுற விஷயம் என்னென்னா, அஃப்கோர்ஸ் முடி வெட்டுறது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் முடி வெட்ட போய் அவன் கேவலமாக வெட்டான்னு வைங்களேன், அதனால் தாங்கிக்கவே முடியாது. ஸோ நான் கான்ஸ்டன்ட்டாக என்கிட்ட என்ன சொல்லிப்பேன்னா, ஒரு எக்ஸ்கியூஸு, இங்கே யாருமே எனக்கு பிடிச்ச மாரி வெட்ட மாட்டாங்க சொல்லி அப்படியே முடிய வளர்த்துனே இருக்கேன். ஆனால் இன்றைக்கி போய் முடி வெட்டி ஆகணும். போயிடலாமாடா முடி வெட்டுறதுக்கு? ஷோ சரி, நீ உன்னோட அந்த இது சொல்லு. ஆக்சுவலாக இவன் வந்து எப்படின்னா, இப்போ கரண்ட்டாக வந்து பிகாம் படிச்சுன்னு இருக்கான், 3rd இயர். எஸ்ஆர்எம் தானடா? ஆமாம். நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க தானே? நிறைய. ஸோ பிகாம் வந்து எப்படி நீ படிச்சுன்னு இருக்க? ஒரு இதனால் என்ன யூஸ் இருக்குன்ற மாதிரி தான் படிச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் நல்லா படிச்சுன்னு இருக்கானா? அப்புறம் ஸோ அதனால் என்னென்னா, திங்க் குட், ஃபீல் குட், பதட்டப்படாத, முறை ரிலாக்ஸ் ஆகுது. ரிலாக்ஸ் ஆகுது. தனுஷ் மேலே பேசினா நல்லது. நார்மலாக தான் பேசுகிறேன். நீ என்ன பதட்டமாக வைக்கிறேன். சரி ஓகே. இப்போ என்னென்னா, இவன் ஆக்சுவலாக ஒரு ட்ரோன் கிளாஸ் ஒன்று போகிறான். பிகாம் படிக்கிறத விட்டுட்டு, ஏன்னா பிகாம் அவனுக்கு சுத்தமாக வரல, அதனால் அந்த ட்ரோன் கிளாஸுக்கு போகிறான். காலையில் 5 மணிக்கு எழுந்து, அதுவும் எங்கடா அது ரெட் ஹில்ஸில் இருக்குது, இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. யா. ஸோ காலையில் எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு என் தூக்கத்தையும் கெடுத்துட்டு அப்படியே அவ்வளோ தூரம் போகிறான் அவன். எப்படி இது வரைக்கும் நீ இந்தமாரி விஷயத்தெல்லாம் பண்ணதே கிடையாது, 5 மணிக்கு எழுந்தது கிடையாது. இந்த விஷயத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ எஃபோர்ட் போடுறேன்? இந்த ட்ரோனுக்கு விஷயத்துக்கு மட்டும் சொன்ன மாதிரி தான். ஏர்ன் பண்ணுறதுக்காக, ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாக இருக்கிறதுக்காக, அண்ட் பேரண்ட்ஸை ரிட்டையர் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இவனுக்கு என்ன நடக்குதுன்னா, இவன் அந்த ஃப்யூச்சரை அவன் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா அவன் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, ஒன்ஸ் இந்த ட்ரோனை கற்றுக்கிட்டு இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து நான் நிறையா மணி சம்பாதிப்பேன், அப்போ என்னோடய லைஃப் ஸ்டைலே மாறிடும். ஸோ ஃப்யூச்சரில் அவனுக்கு இந்தமாரி ஒரு ஹோப் இருக்குது. இன்னும் இந்த ஃப்யூச்சரில் அந்த விஷயம் நடக்கவே இல்லை, ஆனால் இப்படி தான் நடக்க போகுதுன்ட்டு அவனுக்கு ஹோப் இருக்குது. ஸோ டெய்லியுமே அதை விஷுவலைஸ் பண்ணியே தான் இருக்கிறான். அவனுக்கு விஷுவலைசேஷன் என்னென்னு தெரியாது,
பட் ஸ்டில் அவனுக்கு தெரியாமலே அதை பண்ணிகிட்டே இருக்கான். அது இவ்வளோ இப்படி இருக்க போகுது, அவ்வளோ ஃபன்னாக இருக்க போகுது, அவ்வளோ காசை ஏர்ன் பண்ண போகிறேன், அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ அந்த எமோஷன் வந்துட்டு அவனுக்கு டெய்லியுமே என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ட்ராகி அவனை டெய்லியுமே எவ்வளோ தான் அந்த கஷ்டமாக இருந்தாலும், பனியாக இருந்தாலும், தூக்கம் வந்தாலும், பெட்டு கம்ஃபர்ட்டாக இருந்தாலும், ஏசியாக போயிருந்தாலும் எழுந்து அவனை போய் அந்த விஷயத்தை நோக்கி ஒர்க் பண்ண வைக்குது. நான் தான் சொல்கிறேன்ல, அந்த எமோஷன் தான் முக்கியம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு முக்கியம் இல்லை, பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எமோஷன் ஸ்டேட்லேருந்து நீங்கள் பண்ணுறீங்க, தட்ஸ் இட். ஒன்ஸ் அதை மட்டும் நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணி அந்த விஷயத்து கூட அந்த எமோஷன் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா தென் நீங்கள் அந்த எஃபோர்ட் போட்டு ரெசிஸ்டன்ஸோடு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த எமோஷனே அந்த பிஹேவியரை ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடும். தட்ஸ் ஆல். நீ ஏதாவது மக்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன் யுவராஜ்? ஸோ இந்த வீடியோ எண்டில் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். சொல்லு, வெக்கப்படாதடா. வைக்கலாம் படல. அவன் கன்னத்தில் குழி வருது, யாராவது லேடிஸ் வந்தால் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். திங்க் குட், ஃபீல் குட், டூ இட், குட் திங் வில் ஃபாலோ. அதானே இப்போ சேட்டிப்பில் நீ பார்த்தேன்? இல்லை, அது வேறு மாதிரி குத்துது. பட் நானே சீரியஸ் அதான் சொல்ல, அவன் தனுஷ் மாதிரியே பேசுவான். அவன் தனுஷ் ஃபேன். அவன் தனுஷ் யார்? பிரதீப் பிரகாஷ் ஃபேனா நீ? எஸ். ஸோ எனிவே, இது வரைக்கும் புரிஞ்சுதான் சரிதான். கரெக்டாக இருந்தால் புரோட்டா வட்டா.